பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. காதுள்ளவன் கேட்க கடவன் என்கிற நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தைகளை, சத்தியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதற்கு கர்த்தர் கொடுத்த மிகப்பெரிய ஸ்லாக்கியத்திற்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். நீங்கள் சுகமாய் இருக்கிறீர்களா? சுகமாய் இருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். நானும் தேவ கிருபையினாலே சுகமாய் இருக்கிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து உங்களோடு கூட ஆண்டோடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு விருப்பமுள்ளவனாக இருக்கிறேன். நாம் வேதத்தை கூர்ந்து கவனித்து பார்த்தால் அநேக இடங்களிலே வேதம் எச்சரிக்கையாயிருங்கள் என்று கூறுகிறது, ஜாக்கிரதையாயிருங்கள் என்று கூறுகிறது. எந்தெந்த இடங்களிலெல்லாம் வேதம் எச்சரிக்கையாயிருங்கள், ஜாக்கிரதையாயிருங்கள் என்று கூறுகிறதோ அந்தந்த இடங்களிலெல்லாம் நாம் 2 மடங்கு கவனத்தை செலுத்தி அந்த காரியங்களை நாம் அறிந்து கொண்டு அவைகளுக்கு நாம் எச்சரிக்கையாயிருந்தால் நம்முடைய ஆத்துமாவை தப்பித்து கொள்ளலாம். இல்லாவிட்டால் நம்முடைய ஆத்துமாவை தப்புவிக்க முடியாது. ஆண்டவர் நம்மேல் உள்ள கரிசனையின் நிமித்தமாக நம்முடைய ஆத்துமா விலையேற பெற்றதாய் இருக்கிறது. இது நித்திய ஜீவனை சுதந்தரிக்க வேண்டும் என்கிற மிகுந்த ஆவலோடு கூட ஆண்டவர் இவைகளெல்லாம் வேதத்திலே எழுதி வைத்திருக்கிறார். எனவே இன்றைக்கும் இந்த எச்சரிக்கையாயிருங்கள் என்கிற வரிசையிலே ஒரு காரியத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். இது என்னுடைய சொந்த கருத்து அல்ல, சொந்த பிரசங்கமும் அல்ல. இயேசு என்ன கூறினாரோ அதை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 46, 47, 45வது வசனத்தையும் நான் சேர்த்தே வாசிக்கிறேன். நன்றாய் கவனியுங்கள். பின்பு ஜனங்கள் எல்லாரும் கேட்கையில் அவர் தம்முடைய சீஷரை நோக்கி, நீண்ட அங்கிகளை தரித்து கொண்டு திரியவும், சந்தை வெளிகளில் வந்தனங்களை அடையவும், ஜெப ஆலயங்களில் முதன்மையான ஆசனங்களில் உட்காரவும், விருந்துகளில் முதன்மையான இடங்களில் இருக்கவும் விரும்பி, விதவைகளின் வீடுகளை பட்சித்து பார்வைக்கு நீண்ட ஜெபம் பண்ணுகிற வேத பாரகரை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், அவர்கள் அதிக ஆக்கினையை அடைவார்கள் என்றார். நன்றாய் கவனியுங்கள். இங்கு இயேசு ஒரு சில மனிதர்களை நமக்கு அடையாளம் காண்பிக்கிறார். அவர்களுடைய முகத்திரையை கிழித்து, இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள், இவர்களை விட்டு நீங்கள் விலகி இருங்கள் என்பதாக அந்த அர்த்தத்திலே இயேசு இவைகளை கூறுகிறார். அவர்களோடு இணைந்து விடாதிருங்கள், அவர்களுடைய செயல்களுக்கு நீங்கள் உடன்படாதிருங்கள். காரணம், இப்படிப்பட்ட மனிதர்கள் ஆக்கினையை மட்டுமல்லாமல் அதிக ஆக்கினையை அடைவார்கள் என்று இயேசு கூறியிருக்கிறார். ஆச்சரியமான ஒரு காரியம். யார் அந்த மனிதர்கள்? அவர்களுக்கு பெயர் என்ன? அதை குறித்து இயேசு சொல்லும்போது அவர்கள் வேத பாரகர்கள் என்று இயேசு குறிப்பிடுகிறார். இந்த வேத பாரகர்கள் என்ன செய்கிறார்களாம்? ஒரு சில காரியங்களை அவர் பேசுகிறார் பாருங்கள். நீண்ட அங்கிகளை தரித்து கொண்டு அவர்கள் திரிந்து கொண்டிருக்கிறார்கள். 1. 2வது, மக்கள் அதிகமாக கூடுகிற இடங்களிலே வந்தனங்களை எதிர்பார்க்கிறார்கள், மதிப்பு மரியாதையை எதிர்பார்க்கிறார்கள். எல்லாரும் தங்களுக்கு வணக்கம் சொல்ல வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். 3வது, ஜெப ஆலயங்களில் முதன்மையான ஆசனங்களில் உட்கார வேண்டும் என்று விரும்புகிறார்கள். 4வது ஒரு காரியத்தை சொல்லுகிறார், விருந்துகளில் முதன்மையான இடத்திலே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த காரியங்களை கூர்ந்து கவனித்து பார்த்தால் அன்றைய நாட்களிலே வேத பாரகர்கள் அப்படி இருந்திருக்கிறார்கள். இந்த காரியங்களை எல்லாம் நாம் கூர்ந்து கவனித்து பார்த்தால் இந்த மனிதர்களுக்கு அவர்களுடைய சுபாவம் எப்படி இருந்தது என்பதை அறிந்து, இப்படிப்பட்ட சுபாவம் உள்ள மனிதர்களுக்கு நாம் விலகி இருக்க வேண்டும் என்கிற ஒரு எச்சரிக்கை நமக்கு வர வேண்டும். இந்த மனிதர்கள், இந்த வேத பாரகர்கள் நீண்ட அங்கிகளை தரித்து கொண்டு, நான் யார் தெரியுமா? நான் ஒரு வேத பாரகன். அந்த நாட்களிலே, இயேசு வாழ்ந்த நாட்களிலே மத சம்பந்தமான பிரிவுகளிலே இருக்கிற மத குருமார்களுக்கு நல்ல செல்வாக்கு இருந்தது. மனிதர்கள் அவர்களை மிகுந்த மரியாதையாக நடத்தினார்கள். சமுதாயத்திலே அவருடைய கரம் ஓங்கி இருந்தது. இயேசு கிறிஸ்து கூட நியாயம் விசாரிக்கப்படும் போது பிரதான ஆசாரியன் தான் தீர்ப்பு செய்கிறான்.
அந்த அளவுக்கு மதத்தில் உள்ளவர்கள், ஆலயங்களிலே உள்ளவர்களுக்கு செல்வாக்கு இருந்தது, அதிகாரம் இருந்தது அவர்களுக்கு. அவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதுதான் சட்டமாக இருந்தது. அப்படிப்பட்ட மனிதர்கள் என்ன செய்தார்களாம்? தங்களுக்கு இருந்த அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்யும்படி அந்த அங்கிகளை, நீண்ட அங்கிகளை எப்போதும் போட்டுக்கொண்டு வெளியே போகிறார்கள். பார்த்த உடனே அடையாளம் தெரிந்து விடும் அல்லவா? உடனே அவர்களுக்கு மரியாதை கனமெல்லாம் வேறு விதமாக வந்துவிடும் அல்லவா? எனவே இவர்கள் நீண்ட அங்கிகளை தரித்து கொண்டு பார்க்கிறவங்கெல்லாம் இவங்களுக்கு வணக்கம் சொல்ல வேண்டும் என்பதை போல இவர்கள் எதிர்பார்த்து எல்லா இடங்களிலும் முதன்மையான இடங்களை அவர்கள் பிடித்து கொண்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இவைகளை கூர்ந்து உள்ளே கவனித்து பார்த்தால் அவருடைய சுபாவம் என்ன தெரியுமா? உள்ளுக்குள்ளே அவர்களுக்கு இருந்த பெருமை. இரண்டாவது, வீண் புகழ்ச்சியை அவர்கள் விரும்புகிறவர்களாக இருந்தார்கள். எல்லாரும் அவர்களுக்கு வந்தனம் செய்யும் போது, அவர்களுக்கு வணக்கம் சொல்லும் போது இவர்களுக்குள்ளே உள்ளான மனிதனிலே, இல்லாவிட்டால் இருதயத்திலே ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். பாத்தியா, எல்லாரும் எனக்கு வணக்கம் சொல்றாங்க பாத்தீங்களா, வர்றவங்க போறவங்க எல்லாரும் எனக்கு எழுந்து நின்னாங்க பாத்தீங்களா, யாரை பார்த்தாலும் எனக்கு வணக்கம் சொன்னாங்க பாத்தீங்களா, அப்போ என்னுடைய டிக்னிட்டி என்ன தெரியுமா, நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா அப்படின்னு இவர்களுக்குள்ளே ஒரு பெருமையின் சுபாவம். எல்லாரும் நம்மளுக்கு வணக்கம் பண்ணணும்னு எதிர்பார்க்கிற ஒரு சுபாவம், வீண் புகழ்ச்சியை விரும்புகிறவர்களாக அவர்கள் இருந்தார்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். இப்படிப்பட்டவர்கள் அதிகமான ஆக்கினையை அடைவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்மை சுற்றிலும் இருக்கிற மனிதர்களை நாம் சற்று நிதானிக்க வேண்டும். நம்மோடு கூட நெருங்கிய உறவில் இருக்கிற மக்களை நாம் நிதானித்து பார்க்க வேண்டும். பெருமையுள்ள மக்கள் நம்மோடு கூட ஐக்கியமாய் இருப்பார்களானால், இல்லாவிட்டால் பெருமையுள்ள மக்களோடு நாம் ஐக்கியமாய் இருப்போமானால் நிச்சயமாகவே அது நமக்கு மிகுந்த பாதிப்பை உண்டாக்குகிறதாக இருக்கிறது. காரணம், பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறாராம். 1 பேதுரு 5வது அதிகாரம் 5வது வசனம், யாக்கோபு 4வது அதிகாரம் 6வது வசனம். அந்த 2 வசனங்களையும் நம்ம படிச்சு பார்த்தா, அந்த 2 வேத வசனங்களிலும் வேதம் என்ன சொல்லுகிறது? பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கு அவர் கிருபை அளிக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இவ்வாறு பெருமையோடு கூட இருக்கிற மக்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்பதினாலே, அவர்களோடு கூட நாம் ஐக்கியம் கொண்டிருந்தால், அவர்களை நம்மோடு கூட வைத்திருந்தால், இல்லாவிட்டால் அவர்களோடு நாம் இருந்தாலும் இந்த தேவனுடைய கோபத்திற்கு நாமும் ஆளாக வேண்டியதாக இருக்கும். அவர்கள் மேல் வருகிற தேவ கோபம், அவர்கள் மேல் வருகிற தேவனுடைய பட்டயம், அது நம்மேலும் இறங்க வேண்டியதாகி விடுகிறது. எனவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்களுக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். நன்றை கவனித்து பாருங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் நடந்து வரும்போது மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக அவர்கள் முறுமுறுத்து, ஏன் நாங்களும் ஆராதனை செய்வோம், நாங்களும் ஆசாரிய ஊழியத்தை செய்வோம் என்று எழும்பி வரும்போது தேவ கோபம் அவர்கள் மேல் எழும்பி கர்த்தர் மோசேயும் ஆரோனையும் பார்த்து சொன்னார், இந்த சபையை விட்டு நீங்கள் வெளியே போய்விடுங்கள், இந்த சபையை நான் அழிக்கட்டும் என்று சொன்னார். நீங்கள் அந்த சபையோடு கூட இருந்தால் நீங்களும் அதிலே வாரிக்கொள்ளப்படுவீர்கள். என்னுடைய கோபம் இறங்குகிற இடத்திலே நீங்கள் இருந்தால் நீங்களும் வாரிக்கொள்ளப்படுவீர்கள். எனவே அந்த இடத்தை விட்டு நீங்கள் வெளியே வாருங்கள் என்று மோசேயும் ஆரோனையும் அழைத்ததாக வேதம் சொல்லுகிறது. அப்படியே பெருமையுள்ள மனுஷன், வீண் புகழ்ச்சியை விரும்புகிற மனுஷன், இப்படிப்பட்டவர்களோடு நாம் இருந்தால் அவர்கள் மேல் வருகிற தேவ கோபம், அவர்களுக்கு வருகிற ஆக்கினை தீர்ப்பு, அவர்கள் மேல் வருகிற தேவ தண்டனை அவர்களோடு கூட இருக்கிற நம்மையும் பற்றி கொள்ளுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. எனவே அப்படிப்பட்டவர்களை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் என்று இயேசு சொல்லி இருக்கிறார். கலாத்தியர் 5வது அதிகாரம் 26வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அதில் வேதம் அழகாக ஒரு காரியத்தை சொல்லுகிறது பாருங்கள். வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும், ஒருவரை ஒருவர் கோபமூட்டாமலும், ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோம் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு நாளும் நாம் வீண் புகழ்ச்சியை விரும்பக்கூடாது.
நாம் ஒன்றுமில்லாமல் இருக்கும்போது, ஒரு ஸ்டேட்டஸில் நம்ம வராமல், அந்த ஸ்டேட்டஸ்க்கு வராமல் இருக்கும்போது, கொஞ்சம் கீழான நிலைமையில் இருக்கும்போது, இந்த புகழ்ச்சியை நம்முடைய இருதயம் ஒரு நாளும் அது எதிர்பார்க்காது. ஆனால் கர்த்தர் நம்மை உயர்த்த ஆரம்பித்து நமக்கு ஒரு ஸ்டேட்டஸை கொண்டு வந்து, நம்மளை ஒரு ஸ்டேட்டஸில் கொண்டு வந்து அவர் நிறுத்தும் போது, அப்போதான் அந்த புகழ்ச்சியெல்லாம் எதிர்பார்க்கும். நான் வந்திருக்கிறேன், என்னை பற்றி 2 வார்த்தை கூட அவங்க பேசலையே. நம்ம ஒரு மீட்டிங் போயிருந்தா அந்த மீட்டிங்கில் உடனே நம்மளை பற்றி ஒரு 4 வார்த்தை பேசணும். அந்த 4 வார்த்தை பேசி நம்மளை புகழ்ந்து பேசலைன்னா உடனே நமக்கு கோபம் வந்துடுது. நான் யார் தெரியுமா? இன்னைக்கு அநேக சபைகளில் இப்படிப்பட்ட காரியங்கள், அநேக ஊழியங்களில் இப்படிப்பட்ட காரியங்கள், அநேக ஊழியர்கள் மத்தியிலும் இப்படிப்பட்ட காரியங்கள். ஊழியர்கள் ஏதாகிலும் ஒரு கூட்டத்திற்கு போயிருந்தால் உடனே அந்த ஊழியரை பற்றி இவர் வல்லவர், இவர் பயங்கரமானவர், இவர் அப்படிப்பட்டவர், நல்லவர், இவர் வந்திருக்குது நமக்கு ரொம்ப பாக்கியம். இயேசுநாதரை கூட அந்த அளவுக்கு பேசியிருக்க மாட்டாங்க, கர்த்தரை கூட அந்த அளவுக்கு புகழ்ந்து பேசியிருக்க மாட்டாங்க. ஆனால் அந்த ஊழியக்காரரை வச்சுக்கிட்டு, ஒரு ஊழியக்காரரை சந்திக்க முன்பு என்னுடைய ஆரம்ப நாட்களிலே எங்களுடைய ஊழியத்திலிருந்து ஒரு சில குழுவாக ஒரு ஊழியக்காரரை சந்திப்பதற்கு நாங்கள் போயிருந்தோம். அப்போ எல்லா இடத்துலையும் உங்களுக்கு தெரியும், ஊழியக்காரர்கள் ரொம்ப லகுவாக இருப்பாங்க, ஆனால் அவங்கள சுற்றிலும் இருக்கிறவங்க கொஞ்சம் கடினமாக இருப்பாங்க. அதே போல் எங்களை உள்ள விடலை. நாங்கள் சொன்னோம், ஃபோன் பண்ணி நாங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கிறோம், நாங்கள் ஒரு மீட்டிங் நடத்துறதுக்காக ஐயாட்ட பேச வந்திருக்கிறோம், நாங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கோம் எல்லாம் சொன்னதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க பார்க்கலான்னு எங்களை வெளியே உட்கார வச்சுட்டாங்க. வெளியே உட்கார வச்சு அந்த கொஞ்ச நேரத்தில் அவர் எங்கிட்ட பேசுகிற அந்த ஊழியக்காரரை பற்றி, அவர் மனுஷனே இல்லையா அப்படின்றாரு. யார? ஊழியக்காரரை. எங்களுக்கெல்லாம் பயங்கர அதிர்ச்சி. என்னது மனுஷனே இல்லையா அப்படின்னு நாங்கள் அதிர்ச்சியோட பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அடுத்த வார்த்தை சொல்றாரு, அவர் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த தேவ தூதன்யா. அவர் மனுஷனே கிடையாது, அவர் தேவ தூதன்யா. அவர் வந்து காலை வச்சாலே எல்லாம் நடந்துரும் ஐயா. அவர் வந்தாலே இப்படி நடந்துரும், அவர் பார்த்தா இப்படி நடக்கும், அவர் பேசினா இப்படி நடக்கும். ஆச்சரியமா இருந்தது. கர்த்தரை குறிச்சு கூட அந்த அளவுக்கு அவர் பேசல. இயேசுன்ற வார்த்தை அந்த மனுஷன் வாயிலிருந்து வரவே இல்லை. ஆனா அந்த மனுஷனை குறிச்சு அவ்வளவு ஒரு புகழ்ச்சி, அவ்வளவு ஒரு புகழ்ச்சி. இதை ஊழியர்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஒரு சிலர் எதிர்பார்க்கிறார்கள், நான் எல்லாரையும் சொல்லவில்லை, ஒரு சிலர் எதிர்பார்க்கிறார்கள். தங்களை குறித்து பெருமையாக பேச வேண்டும். யாருக்காகிலும் ஒரு சின்ன உதவி அவங்க செய்திருந்தாங்கன்னா அதை உடனே சொல்லி அதை அவங்கள புகழ்ச்சியா பேசணும், புகழ்ந்து பேசணும். ஐயாவை மாதிரி யாருமே கிடையாது அப்படி நீ பேசணும். இப்படி வீண் புகழ்ச்சியை விரும்புகிறவர்கள் அதிக ஆக்கினையை அடைவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பெருமை என்பது சாத்தானுடைய சுபாவம். அது சாத்தானுடைய சுபாவம். இதை ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் மிகவும் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். ஒருவேளை நம்மையும் நாம் அடிக்கடி சோதித்து பார்த்து கொள்ள வேண்டும். எங்கேயாகிலும் என்னுடைய இருதயத்தின் ஆழத்திலே பெருமைக்கு நான் இடம் கொடுத்திருக்கிறேனா? எனக்கு இருக்கிற அறிவை குறித்து, எனக்கு இருக்கிற தாளந்தை குறித்து, எனக்கு இருக்கிற அபிஷேகத்தை குறித்து, எனக்கு இருக்கிற கிருபைகளை குறித்து நான் பெருமையாயிருக்கிறேனா? கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும். மற்றபடி எந்த ஒரு காரியத்தை குறித்தும் நமக்கு பெருமை ஒரு நாளும் வந்துவிடக்கூடாது. காரணம், இந்த பெருமை என்பது சாத்தானுடைய சுபாவமாய் இருக்கிறது. அவன் உள்ளத்திலே பெருமை கொண்டான். கடைசி நாட்களிலே பாருங்கள், அந்த அந்திகிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்லும் போது, பெருமையானவைகளை பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது என்று அந்திகிறிஸ்துவை ஒரு மிருகத்திற்கு ஒப்பிட்டு வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ பெருமையானவைகளை ஒரு மனிதன் பேச ஆரம்பிக்கிறான் என்றால் சாத்தானுடைய வல்லமையிலே அவன் சிக்கி இருக்கிறான் என்று அர்த்தம். அது ஊழியர்களானாலும் சரி, விசுவாசிகளானாலும் சரி, அவிசுவாசிகளானாலும் சரி, யாரானாலும் சரி. இன்றைக்கு அநேகருக்கு தங்களுடைய பதவியை குறித்த பெருமை, ஒரு சிலருக்கு தங்களுடைய குடும்பத்தை குறித்த பெருமை, தங்களுடைய பிள்ளைகளை குறித்த பெருமை, தங்களுடைய வியாபாரத்தை குறித்த பெருமை, பெருமை 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 அவைகளுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். ஒருவேளை இன்றைக்கு உங்களுக்கு இருக்கிற பணத்தின் நிமித்தமாக, உங்களுக்கு இருக்கிற செல்வாக்கு நிமித்தமாக, அதிகாரத்தின் நிமித்தமாக சில இடங்களிலே ஊழியர்கள் கூட அமைதியாக இருந்து விட்டு போய் விடுவார்கள், மக்கள் அமைதியாக இருந்து விடுவார்கள். ஆனால் தேவன் ஒரு நாளும் அமைதியாக இருக்க மாட்டார். தேவன் அதற்கு எதிர்த்து நிற்கிறார். பெருமை என்றைக்கு ஒரு மனிதனுக்கு வருகிறதோ அன்றைக்கு அந்த மனிதனுடைய வாழ்க்கை வீழ்ச்சிக்கு நேராக பயணிக்க ஆரம்பிக்கிறது என்பதை மறந்து போகக்கூடாது. இன்றைக்கு நாமும் தேவ சமூகத்தில் இருந்து நம்மை தாழ்த்தி ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆண்டவரே, எதை குறித்தாகிலும் எனக்கு பெருமை இருக்கிறதா?
நான் தான் ரொம்ப நல்ல பிரசங்கம் பண்றேன், நான் தான் நல்ல பாட்டு பாடுறேன், நான் தான் நிறைய சம்பாதிச்சிருக்கிறேன், என்னைய மாதிரி யாருமே கிடையாது, யாருமே கிடையாது. ஒரு நாள் ஒரு சகோதரி என்னிடத்தில் பேசி கொண்டிருக்கும் போது, அந்த மகள் என்னிடத்தில் சில காரியங்களை ஷேர் பண்ணிட்டு இருக்கும்போது அவள் சொன்னாள், அண்ணா, நான் இதற்கு முன்பு ஒரு ஊழியத்தில் இருந்தேன். அப்பொழுது அந்த ஊழியத்தில் இருந்த அந்த ஊழியக்காரர் என்னிடத்தில் ஒரு காரியத்தை சொன்னார். நாங்கள் ஒரு 5-6 பேர் இருந்தோம். அப்போ எங்களோடு பேசி கொண்டிருந்தார். அவர் என்ன சொன்னார்னா, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அபிஷேகம் மாதிரி உலகத்தில் யாருக்கும் கிடையாது என்று சொன்னார். உலகத்தில் ஒருவருக்கும் இல்லாத ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறார். உலகத்தில் இருக்கிற எல்லாரை காட்டிலும் நான் மேன்மையானவன், எனக்கு இருக்கிற மாதிரி அபிஷேகம் யாருக்குமே கிடையாது என்று சொன்னார் என்று என்னிடத்திலே அவள் பேசி கொண்டிருந்தாள். என்னுடைய இருதயம் வேதனைப்பட்டது. நடந்தது என்ன தெரியுமா? அந்த வாலிப மகள் என்னோடு பேசி கொண்டிருக்கிற காலத்திலே அவள் குறிப்பிட்டு சொன்ன அந்த ஊழியக்காரர் புகழின் உச்சியில் இருந்தார். கர்த்தர் அவரை வல்லமையாய் பயன்படுத்தி கொண்டிருந்தார். சில வருடங்களுக்குள்ளாக இருக்கிற இடம் தெரியாமல் காணாமல் போனார். அவமானங்களுக்கு மேல் அவமானம் அவருக்கு வந்தது. இருக்கிற இடம் தெரியாமலே அவர் போய்விட்டார். இன்றைக்கு அப்படி ஒரு ஊழியக்காரர் இருந்திருக்கிறார் என்று தான் மக்கள் சொல்லுகிறார்களே தவிர, இன்றைக்கு அந்த மகிமை அவரிடத்தில் இல்லை. அந்த ஆசீர்வாதத்தின் மேன்மைகளை இழந்து போனார். காரணம் பெருமை. பெருமையானவைகளை பேசுகிற வாய் அது சாத்தானுக்கு சொந்தமானது. இப்படிப்பட்ட நபர்களை குறித்து நீங்களும் நானும் எச்சரிக்கையா இருக்க வேண்டுமாம். யாராகிலும் ரொம்ப பெருமையா தங்களை குறித்து ரொம்ப பெருமையா பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, தங்களை மற்றவர்களெல்லாம் புகழணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்கன்னா, தயவு செய்து அப்படிப்பட்ட மனிதர்களை விட்டு விலகி விடுங்கள். அப்படிப்பட்ட மனிதர்களோடு ஐக்கியம் கொள்ளாதிருங்கள். அவர்களுடைய அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் நீங்கள் ஏன் வாரிக்கொள்ளப்பட வேண்டும்? நாம் ஏன் வாரிக்கொள்ளப்பட வேண்டும்? நாம் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும், எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். இரண்டாவது, அந்த மனிதருடைய சுபாவங்களை நீங்கள் படித்து பார்த்தால், நீண்ட அங்கி தரித்திருக்கிறார்கள், எல்லாரும் அவர்களுக்கு வந்தனங்களை செய்கிறார்கள், ஜெப ஆலயங்களிலே அவர்களுக்கு முதன்மையான இடம் ஒதுக்கப்படுகிறது, விருந்து சாலைகளிலே அவர்களுக்கு முதன்மையான ஆசனங்கள் போடப்படுகிறது. இவைகளெல்லாம் நாம் கூர்ந்து கவனிக்கும் போது, ஆனால் அவங்களுடைய முடிவை குறித்து இயேசு என்ன சொல்கிறார்கள்னா, அதிக ஆக்கினையை அவர்கள் அடைவார்கள்னு இயேசு சொல்லி இருக்கிறார். அப்போ இதை வைத்து நம்ம பார்க்கும்போது ஒரு காரியம் நமக்கு தெளிவாக விளங்குகிறது. மனுஷர்களுடைய பார்வைக்கு இவர்கள் நீதிமான்களாக காட்சி அளிக்கிறார்கள், ஆனால் உள்ளத்திலோ அவர்கள் உள்ளமோ கேடுபாடுகளினாலே நிறைந்திருக்கிறது. அவர்கள் உள்ளான வாழ்க்கை தேவனாலே அருவருக்கப்படத்தக்கதாக இருக்கிறது. மனுஷருக்கு, அதாவது புறம்பே இருக்கிற மனுஷர்களுக்கு நீதிமான்களாக காண்பிக்கிற மனிதர்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். அவர்கள் அதிக ஆக்கினையை அடைவார்கள். அவர்களோடு நீங்களும் இணைந்திருந்தால், அவர்களோடு நீங்களும் ஐக்கியம் கொண்டிருந்தால், நிச்சயமாகவே அவர்களுடைய சுபாவம் உங்களையும் பற்றி கொள்ளும். சில நாட்களுக்குள்ளாக, இல்லாவிட்டால் சில மாதங்களுக்குள்ளாக அவர்களைப் போலவே நீங்களும் மாறிவிடுவீர்கள். அதிக ஆக்கினையை ஏன் அடைய வேண்டும்? இப்படிப்பட்ட மனிதர்களை குறித்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார், மாயக்காரர்களே, நீங்க வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையை போல இருக்கிறீர்கள். ஒருவேளை நீங்க கேட்கலாம், ஐயா எப்படி தெரிஞ்சுக்கிறது? வெளியே பார்க்கறதுக்கு எல்லாரும் நல்லவங்க மாதிரி இருக்கிறாங்களே, எப்படி தெரிந்து கொள்வது? அதற்கு இயேசு சொன்ன ஒரே ஒரு பதில், மத்தேயு 7வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரைக்கும் வாசித்து பாருங்கள். அதில் இயேசு சொன்ன ஒரே ஒரு பதில், அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். அவருடைய கேரக்டர் என்ன? அவர்களுடைய கனிகள் உங்களுக்கு தெரியாத வரைக்கும் எந்த மனிதனையும் நம்பாதிருங்கள். எந்த மனிதர்களோடும் ஐக்கியம் கொள்ளாதிருங்கள். ஒரு தொடர்பு இருக்கட்டும், ஒரு உறவு இருக்கட்டும், அது தவறல்ல. ஆனால் ஐக்கியம் கொள்ளாதிருங்கள். எந்த மனிதனிடத்திலும் சேராதிருங்கள். அவருடைய கனிகள் உங்களுக்கு தெரிகிற வரைக்கும், ஆவியின் கனிகள் அவர்களிடத்து புறப்படுகிறதா என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும் வரைக்கும், அவர்கள் சுபாவங்கள் தெய்வீக சுபாவங்களா இருக்கிறதா என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுகிற வரைக்கும், எந்த மனிதர்களோடும் எந்த ஊழியக்காரர்களோடும் ஐக்கியம் கொள்ளாதிருங்கள். ஒரு உறவு இருக்கட்டும், அது தவறே அல்ல. எனவே தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு நம்மேல் மிகுந்த கரிசனை உள்ளவராக இந்த காரியங்கள் எல்லாம் குறித்து நமக்கு எழுதுகிறார். எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லுகிறார்.
இன்றைக்கும் என்னை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு அந்த ஞானத்தை தருவாராக, இந்த கிருபைகளை உங்களுக்கு தருவாராக. இப்படிப்பட்ட பொல்லாத மனிதர்களிடத்திலிருந்து தப்பித்து கொள்ளுவதற்கு ஆவியானவருடைய வல்லமை உங்களுக்கு உதவி செய்வதாக. கர்த்தருடைய பலத்த சத்துவம் உங்களுக்கு கொடுக்கப்படுவதாக. இப்படிப்பட்ட கண்ணிகளுக்கு தப்பி நம்முடைய ஓட்டத்தை ஜெயமாய் ஓட கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. God bless you. God bless you.